ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஈராக், ஓமன் இந்த நாடுகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு பெருநாள். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபுக்கு பின்பு நாம் பிறை பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூமு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். வஅஃதிரு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு விட்டுருங்க அப்படின்னா. ஒருவேளை ஃபைனுஹும்ம அலைக்கும், பிறை பார்க்கிற அன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு, பிறை தெரியல அப்படின்னா, ஃபசூமு ஸலாஸீன யௌமன், 30 நாளை பரிபூர்ணப்படுத்தியிருக்க அப்படின்னா. ஆனா நமக்கு பரவலாக ஏன் ரமதான்ல மட்டும் 29 30 அப்படிங்கிற இந்த இழுபறியே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ரமதான்ல மட்டும் இல்லை, எல்லா மாசத்திலையும் பிறை பார்க்கப்படுது. 29 30 அப்படின்னு ஷவ்வால்ல பார்க்குறாங்க, அடுத்து வரக்கூடிய துல்காயிதா, துல்ஹஜ் எல்லாத்திலையும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ரமதான்ல பார்க்கறதுனால மட்டும்தான் நமக்கு 29 30ல ஒரு குழப்பம் ஏற்படுது. ஆனால் மற்ற மாதங்கள்ல எல்லா மாதங்களிலும் பிறை பார்க்கப்படுகிறது. நம்ம அதை கொஞ்சம் கட்டுக்கிறது இல்லைங்கிறதுனால அதை பற்றிய விவரங்கள் புரிவது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மேகமூட்டமா இருந்தால் நீங்க ஃபசூமு ஸலாஸீன யௌமன், 30 பரிபூர்ணப்படுத்திருங்க அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய இரவு இன்ஷா அல்லாஹ் நாம் பிறை பார்க்க வேண்டும். ஒருவேளை ஷவ்வாலுடைய பிறை தெரியுமானால் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெருநாள். பிழை தெரியவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு திங்கட்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு பெருநாள். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான, ஒரு மூமின் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தார், ثم أتبعه ستا من شوال, அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை நோக்கிறார். கான கசியாமி தஹ்ரி, அவர் காலம் முழுவதும் நோன்பு வைத்த நோம்பாளியை போல ஆவார் அப்படின்னா. அதாவது ரமதானுக்கு பின்பு வருகிற ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளுக்கான கூலி கான கசியாமி தஹ்ரி, அவர் காலம் முழுவதும் நோன்பு வைத்த நோம்பாளியை போல அப்படின்னா. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஷவ்வால் மாதம் வந்துருச்சு 6 நோன்பை தொடர்ந்து வைக்கிறதா அல்லது இடையிடையில விட்டுட்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம முடிந்தா 6 நோன்பையும் தொடர்ந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி இடையில ஒரு நோன்பை விட்டுட்டு வச்சுக்கொள்ளலாம். மொத்தத்தில் 6 நோன்பு வைக்கணும். அது ஷவ்வால் மாதத்துக்குள்ளேயே அந்த 6 நோன்பை நோக்கணும். நம்மளுக்கு முடிந்தால் பிறை 2ல ஒரு நோன்பு வைக்கலாம், பிறை 3ல விட்டுட்டு பிறை 4ல வைக்கலாம், 4ல விட்டுட்டு 5 வைக்கலாம், 5ல விட்டுட்டு 6 வைக்கலாம். மொத்தத்தில் 6 நோன்பை வைக்கணுங்கிறது ஷவ்வால்ல. அது தொடர்ந்து வைக்க வேண்டும் என்கிற கட்டாயமோ நிர்பந்தமோ எவருக்கும் இல்லை. மார்க்கத்தில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு சரியா ஈதுல் ஃபித்ர் தொழுகை முடிச்ச உடனே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுது, ஹைட் வருது. அப்ப அவங்களுக்கு எப்படி 6 நோன்பு வைக்க முடியும்? ரமதானுக்கு ஷவ்வாலுக்கு பின்பு தொடர்ந்து வைக்கிறதா இருந்தால் அது தடைப்பட்டு போமே அப்படிங்கிறதுனாலதான் மார்க்கத்துல ஷவ்வால் மாதத்தினுடைய சட்டத்தை நோம்புல சொல்றாங்க. 6 நோன்பு வைக்கணும், அதை நம்மளால முடிஞ்ச தொடர்ந்து வைக்கலாம், அல்லது விட்டு வைக்கலாம். ஆக இந்த ஷவ்வால் மாதத்துக்குள்ளேயே அந்த நோன்புகளை பரிபூரணப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் சித்த ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை நோற்றால் கான கசியாமி தஹ்ரி, அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நோம்பாளியை போல அப்படின்னா. இப்ப பரவலாக எல்லா ஊர்களிலையும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவங்க எப்ப நிக்காஹ்வுடைய உடன்படிக்கை எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 6 நோன்பு கழித்து அப்படிதான் எழுதுவாங்க.
சரியா பாத்தீங்கன்னா ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை 10க்கு பின்னால பரவலாக எல்லா இடங்களிலும் நிக்காஹ் நடக்கும். அப்ப அந்த நிக்காஹுடைய நேரத்துல கடந்துக்கணும், நோம்பு வைக்கிறதான்னு கேட்டா அந்த ஒரு நாள் நோம்பு விட்டுற வேண்டியது, மறுநாள் நோம்பு வச்சுக்க வேண்டியது. மொத்தத்தில் 6 நோம்புகளை ஷவ்வால் மாதத்தில் வைக்க வேண்டும், தொடர்படியாக வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முடிந்தால் தொடர்படியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா சரியே. நம்ம ஏன் இந்த 6 நோம்பு, அரஃபா நோம்பு, ஆஷுராவுடைய நோம்பு, ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை 13, 14, 15 இந்த நோம்பெல்லாம் ஏன் நோக்கணும்? ரமதானுடைய நோம்பு மட்டும் போதும் இல்லை அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நாளைக்கு வறுமையில ஒரு மூமினுடைய பதிவேடை அல்லாஹ் திறக்கிறார். பதிவேடை திறந்தவுடன் முதல்ல ஃபர்ல அல்லாஹ் பார்க்க சொல்றான். ஃபர்ல பாருங்க, யாரெல்லாம் இவர் 40 வருஷம் தொழுதிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், 40 வருஷம் தொழுதிருக்கிறாரு, அந்த தொழுகையில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்ல 40 வருஷம் தொழுதிருக்கிறாரு, நிறைய தவறுகள் குறைகள் நிறைய இருக்கு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உடனே கேட்பானா, ஃபஅக்மிலு மா நகஸ மின் ஃபரீதத்தி, அவரை ஏதாவது முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, தஹஜ்ஜத், தராவீஹ், கியாமுல் லைல் ஏதாவது தொழுதிருக்கிறாரா பாருங்க. அப்ப வழக்குகள் சொல்வார்களா, ஆமியா அல்லாஹ் அவர் கியாமுல் லைல் தொழுதிருக்கிறார், தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறார், தராவீஹ் தொழுதிருக்கிறார், முன் சுன்னத்து தொழுதிருக்கிறார், பின் சுன்னத்து தொழுதிருக்கிறார், நஃபில் தொழுதிருக்கிறார், வித்ருவாஜல் தொழுதிருக்கிறாரு, உபரியான வழக்கங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றப்ப அல்லாஹ் சொல்கிறார், 40 வருட காலம் ஃபர்து தொழுகையில் ஏற்பட்ட குறைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த நஃபிலான வணக்கங்களை கொண்டு வரப்படுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் கொண்டு வருகிறார். வறுமையில் அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி, 40 வருஷம் நோம்பு வச்சிருக்கிறாரே, இவருடைய நோம்புல ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்க. ஆமியா அல்லாஹ் 40 வருஷம் நோம்புல நிறைய தவறு, நிறைய குற்றங்களோடு நோம்பு வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இருக்கிறார், இவர் ஷவ்வால் மாதத்துல நோம்பு வச்சிருக்கிறாரா, அரஃபாவுடைய நோம்பு வச்சிருக்கிறாரா, ஆஷுராவுடைய நோம்பு வச்சிருக்கிறாரா, உபரியான நோம்புகள் ஏதாவது இருக்குதா? இருக்கிறது யா அல்லாஹ். அப்படியானால் ஃபர்தில் ஏற்பட்ட குறைகளை இந்த நஃபிலான நோம்பின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்றார். இப்படித்தான் ஒவ்வொரு அமல்களுக்கும் உபரியான வணக்கங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம ஒரு வாகனம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம், நடு காட்டுல நடு ரோட்டுல வாகனம் நின்றுச்சு. எல்லா வாகனத்துக்கும் ஸ்டெப்னி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டெப்னி ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நடு ரோட்டுல நடு காட்டுல வண்டி நின்றுச்சுன்னா பஞ்சர் ஆகிடுச்சு அல்லது டயர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னா ஸ்டெப்னியை கழட்டி மாட்டிடுவார். ஆபத்தான நேரங்களில் இந்த ஸ்டெப்னி நமக்கு உதவுகிறது. அது போல அல்லாஹ் மறுமையில் ஃபர்தில் ஏற்பட்ட குறைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நஃபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் சரிப்படுத்துகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிட்ட நம்ம ஒரு நாளும் ஃபர்தான தொழுகைகள் தொழுகிறது. ஃபஜ்ர் 2, லுஹர் 4, அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4, இவ்வளவுதான் தொழுவோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முன்சுன்னத்துகளை பாத்தீங்கன்னா நிறைய தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்னு கேட்டா, ஃபர்தில் ஏற்பட்ட குறைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உபரியான வணக்கங்கள் வறுமையில் கொண்டு வரப்படுகிறது. அந்த உபரியான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் தேவை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை முடிந்தவர்கள் முடிந்த அளவு நோக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் நாம் நோக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிறந்தால், ஒருவேளை இன்றைக்கு பிறை பார்த்து பிறை தெரிந்து விட்டது என்றார், பிறநாளுடைய தொழுகையினுடைய முறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான 2 ரக்அத்துகள் அப்படின்னா தக்பீர் கட்டுவோம். சரி, இப்ப தொழுக முடிகிற தருணத்துல அத்தஹியாத் இருப்புல ஒருத்தர் கடந்துகிட்டார். அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டாருன்னா அவரு மீதம் உண்டானதை மஸ்பூக்காக எழுந்து நின்று தொழுது கொள்ளலாம். அவர் இமாம் ஜமாத்தோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஆயிடும். சலாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவரு தனியா தொழக்கூடாது, தனியாவும் தொழவும் முடியாது. ஈதுல் ஃபித்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்
தொழுதுகளாமா? தனியா தொழுதுகலாம். ஆனா வாஜிபான ஈதுல் ஃபித்ர் தொழுகையை தனியாக தொழ முடியாது, இமாம் ஜமாஅத்தோடு தான் தொழ வேண்டும். சரி, ஒருத்தவங்க இப்படி வந்து கடந்துகிறார், முதல் ரக்காயத்தை முடிஞ்சிருச்சு, இரண்டாவது ரக்காயத்துல வந்து கடந்துகிறார். அவருக்கு என்ன சட்டம் கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ரக்காயத்தை முடித்து இரண்டாவது ரக்காயத்தில் எழுந்து தொழ வேண்டும். இப்ப நம்ம வர்றப்போ ஒரு ரக்காயத்தை முடிஞ்சிருச்சு, இரண்டாவது ரக்காயத்தை நடந்து இருக்குன்னா அந்த இரண்டாவது ரக்காயத்தை பரிபூர்ணப்படுத்தி மீண்டும் எழுந்து தொழ வேண்டும். இது வந்து ஈதுல் ஃபித்ர் தொழுகையினுடைய முறை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிந்தவரை ஈதுல் ஃபித்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். அதுதான் தொழுகைக்கு உண்டான பரிபூரணமான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடை பெற்று போகிற ரமதான் நாளை வருகையில் நமக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்கிற நோன்பாக அல்லாஹ் ஆக்குவானாக. நோன்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் ஒரு நோன்பாளியை அழைக்கிறார். அழைக்கிற போது சொல்கிறார், நோன்பாளி எல்லாம் கூப்பிடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். நோன்பாளிகள் எல்லாம் வந்து நின்றுடா. நின்று வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இன்னபில் ஜன்னதி பாபர் யுகாலு லஹு ரையான், உங்களுக்கு ரையான் என்கிற சுவரவாசல் திறந்திருக்கிறது, உள்ளே செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். நோன்பாளிகள் எல்லாம் ரையான் என்கிற சுவரவாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். நோன்பாளிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நிறுத்தப்பட்டிருக்கப்ப அல்லாஹ் அந்த நோன்பு அல்லாஹ்ட்ட பேசுவான், யா அல்லாஹ், இவர் 30 நாட்கள் நோன்பு வைத்தார், இவர் நோன்பின் காலங்களில் அவர் வணக்கங்களை எல்லாம் செய்தார், இவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசுகிற நோன்பாக அல்லாஹ் இந்த நோன்பை வைத்தது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு இணையான ஒரு வணக்க வழிபாடு இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஆன்மீகம் கமர்ந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிற இந்த நேரத்தில் நமக்கான வாழ்வியல் தத்துவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ரமதானியா அல்லது ரப்பானியா? மார்க்கத்துல 2 எழுதுறாங்க. ரமதானி அப்படின்னா இவர் ரமதானை மட்டும்தான் தொழுவார். ரப்பானி அப்படின்னா எப்போது தொழுதுகிட்டே இருப்பார். ரமதானி அப்படின்னா ரமதானை மட்டும்தான் தொழுவார். தராவி தொழுவது, கியாமுல் லைல் தொழுவது, ரமதானை மட்டும் பள்ளியில் இருப்பார். ரப்பானிகள் என்பவர்கள் எப்போதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். நாம ரமதானிகள் அல்ல, நாம் எல்லாம் ரப்பானிகள், ரப்பையே சார்ந்திருக்கக்கூடியவர்கள், சேர்ந்திருக்கக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எப்போதும் ரப்பானிகளாக, ரப்பை சார்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய நல்ல அமல்களை, நற்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை பார்க்க வேண்டும். தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். இரண்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை தெரியுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நடந்து வர்றப்ப தக்பீர் சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னா. இப்ப ஈதுல் ஃபித்ர் நம்ம மஹல்லால இருந்து புறப்பட்டு போறோம் பள்ளிவாசல் தொழுகை. சில ஊர்கள்ல ஜமாத்ல எல்லாமே ஒன்று கூடி தக்பீர் சொல்லிட்டு போறான். சில ஊர்கள்ல தனியா வர்றான். அப்படி வர்றப்ப நம்ம எப்படி போகணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்பீர் சொல்லிக்கிட்டு போங்க. அது சத்தமான தக்பீர் அல்ல, ஒரு மௌனமான நிசப்தமான தக்பீர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படின்னு மௌனமா இந்த தக்பீரை சொல்லிக்கிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டு ரமதானுடைய உயர்ந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் இந்த நோக்கம் நமக்கு வறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்துகளை செய்து, பரிந்துரைகளை செய்து, இன்னபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த சுவனத்தில் வாழ்கிற நசீபை தருவானாக.